ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளினுடைய செய்தி பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல். ஆதாரமாக வசனம் எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 12-13. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். கடந்த வாரத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலம் வழி நடத்துகிறார் என்பதை பார்த்தோம். இந்த வாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை மூலம் வழி நடத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். சபையில் உள்ள ஊழியர்கள் மூலமாக விசுவாசிகளை ஆண்டவர் வழி நடத்துகிறார். சபையிலே ஆண்டவர் அப்போஸ்தலர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசிகள் மற்றும் மேய்ப்பர்கள், போதகர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர்கள் மூலமாக கர்த்தர் விசுவாசிகளை அவர் வழி நடத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். 2 காரியத்துக்காக ஆண்டவர் இதை சபையிலே கொண்டு வந்து விசுவாசிகளை அவர் வழி நடத்துகிறார். முதலாவது பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தவான்கள். அவர்கள் இன்னும் சீர்பொருந்த வேண்டும். ஒழுங்கில்லாதது அவர்கள் ஒழுங்குக்குள் வர வேண்டும். விட வேண்டிய காரியங்கள் அவர்கள் விட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டு அவர்கள் இன்னும் உணர்த்தப்பட்டு அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இப்படி அவர்கள் சீர்பொருந்த பண்ணப்பட வேண்டும். 2வது, சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஆகவே சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதாவது ஒருவருக்கொருவர் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக, விசாரிக்கிறவர்களாக, ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக, ஒருவருடைய ஒருவர் ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு பக்தி விருத்தி சபையில் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வசனம் சொல்வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். அப்படின்றால் சபை மிக முக்கியமானது. ஆவியானவர் அவர் ரட்சித்து நேராக அவர்களை சபைக்கு தான் நடத்துகிறார். ஆகவே இன்றைக்கு அநேகர் பெரிய பெரிய கூட்டங்களிலே ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள், ஆனால் சபைக்கு போவதே இல்லை என்பதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்படுகிறவர்களே அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். சபை மிக முக்கியமானது. ஏனென்றால் சபையிலே தான் பரிசுத்த ஆவியானவர் போதனையை வைத்திருக்கிறார், கண்டிப்பை வைத்திருக்கிறார், அடுத்து அவர்களுக்கு ஆறுதலை வைத்திருக்கிறார், உதவியை வைத்திருக்கிறார், மன்னிப்பு வைத்திருக்கிறார், உற்சாகத்தை வைத்திருக்கிறார், ஜெபம், நல்ல ஐக்கியம், இவைகளெல்லாம் சபையில் தான் காணப்படுகிறது. ஆகவே இந்த சபை மூலமாக ஆவியானவர் விசுவாசிகளை அவர்கள் பக்தி விருத்தி அடையும்படி செய்கிறார். எபேசியர் 5:19 வாசிக்கிறோம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் பாடி கீர்த்தனை பண்ணி கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். இதே வசனத்தை கொலோசியர் 3:16 பவுல் அங்கேயும் எழுதுகிறார். ஆகவே சபை இங்கே பக்தி விருத்தி அடையும்படிக்கு அவர்கள் சங்கீதங்கள், கீர்த்தனைகள் மற்றும் ஞான பாட்டுகள் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு அவர்களை சீர்பொருந்த பண்ணுவது தான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையாக இருக்கிறது. இப்போ சபையில் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமும் நிறைவேறுகிறது. சபை மூலமாக ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறார், அவர் கற்றுத்தருகிறார், வளர செய்கிறார் மற்றும் உருவாக்குகிறார், வழி நடத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ சபையினுடைய ஐக்கியம் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று இந்த கடைசி காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, சபையை ஆண்டவர் தந்தது விசுவாசிகள் அவர்கள் பூர்ணராக கடந்து செல்ல வேண்டும், பூர்ணராகும்படி கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் விசுவாசத்தில் இன்னும் வளர வேண்டும். அவர்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தரிடத்தில் நெருங்கி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான்.
மூன்றாவது காரியத்தை பார்க்குறோம். ஆவியானவர் வரங்களினால் வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு தருகிற வரங்கள் மூலமாக அவர்களை வழிநடத்த விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 12 4வது 7வது வசனத்தை வாசிக்கிறோம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஆவியானுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்கிறார். அப்படி என்றால் ஆவியானவர் தருகிற வரங்கள், அந்த வரங்கள் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதே போல் சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. அவங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எல்லா விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தருகிறார். ஆகவே ஒருவருக்கும் அபிஷேகம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா விசுவாசிகளுக்கும் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட வரங்களை ஆவியானவர் தருகிறார். அந்த ஆவியானவர் வரங்களின் மூலமாக வல்லமையை வெளிப்படுத்தி அநேக மக்களுக்கு நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், அற்புதங்களை செய்யும் சக்தி, ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்று பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு தருகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆவியானவர் இன்றைக்கு தம்முடைய வரங்களை பெற்ற ஒருவரால் ஞானத்தையும் அறிவு பெற்று அவர்கள் செயல்பட முடியும். தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும். வேத பகுதியினுடைய விளக்கத்தை அவர்கள் சரியான அர்த்தத்தோடு புரிந்து கொண்டு அவர்கள் மற்றவர்களுக்கு அதை போதிக்க முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இப்படி நமக்குள்ளே வரங்களை தரும் பொழுது டீச்சிங் கிஃப்ட்ஸ் தருகிறார், மற்றவர்களுக்கு போதிக்கிற வரங்களை தருகிறார். இவைகளெல்லாம் எதற்காக? மற்றவர்களை கர்த்தருக்குள்ளே வழிநடத்த, ஆவியானவருக்குள்ளே மற்றவர்களை வழிநடத்தும்படிக்கு தருகிறார். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது அவர் நமக்கு பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு கிருபைகளை நமக்கு தருகிறார். பெற்றோர் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய அறிவுரைகளை கூற அவளுக்கு வரங்கள் தேவைப்படுகிறது. சரியான வேத வியாக்கியானம் தருவதற்கு தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை வியாக்கியானம் செய்தல், அந்நிய பாஷைகளை பேசி பிறகு வியாக்கியானம் செய்தல் போன்ற வரங்கள் கிரியை செய்ய முடியும். ஆகவே ஆவியானவர் தமது வரங்கள் மூலமாக உங்களை வழிநடத்த முடியும் என்பதை நீங்கள் அறியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் வரங்களால் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த வரங்கள் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது, வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது, மற்றவர்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தும் போது, உங்கள் குடும்பத்தை நன்றாக சபைகளை வழி நடத்தும் பொழுது இந்த வரங்கள் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு வரங்களை தந்து, வல்லமையை தந்து உங்களை அநேகருக்கு பயன்படுத்த விரும்புகிறார். வரங்கள் மூலமாக ஆவியானவர் வழிநடத்த விரும்புகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை மூலமாக விசுவாசிகளை வழி நடத்துகிறீர், வரங்களை தந்து வழி நடத்துகிறீர் என்கிற இந்த நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை இந்த நாளில் கற்றுக்கொள்ள நீ உதவி செய்தீர். அதுக்காக நன்றி. அப்பா, கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் வாஞ்சியோடு கூட பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு அர்ப்பணிக்க உதவி செய்க. ஆவியில் நிரம்பினவர்களாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக, வரங்களை கொண்டு ஆவியானவரை நீர் அவளை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.